என் தங்கமே, உன் கருப்பனின் உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த அப்பனின் உடல் அனலாக எரிகின்ற அளவிற்கு என்ன நடந்து விட்டது என்றுதானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் செய்த துரோகத்தை கண்டுதான் இந்த அப்பனின் உடல் இன்று கோபத்தால் எரிந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, துரோகம் என்பதற்கும் ஒரு எல்லை இருக்கின்றதல்லவா? எந்த அளவிற்குத்தான் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறை இருக்கின்றதல்லவா? அதையும் தாண்டி ஒருவர் வாழ்க்கையை கெடுக்கும் பொழுதும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை தேவையில்லாத காரியங்களில் செய்யும் பொழுதும் இந்த கருப்பன் அவர்களை தேடி வந்து அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பேன். இன்றோ இவர்கள் செய்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து விட்டு வந்திருக்கின்றேன். எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து ஒரு சிலர் இந்த வாழ்க்கையில் படாத அடிகளையும் மிதிகளையும் பட்டு ஓர் கட்டத்தில் வந்து நிற்கும் பொழுது இந்த துரோகிகளினால் மனமுடைந்து போய் நின்று விடுகின்றார்கள். துரோகம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக மட்டும்தான் வாழ்ந்திருப்பாய். ஆனால் இந்த துரோகம் என்பது வாழ்க்கையில் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இது ஏற்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் வாழ்க்கையிலும் என்ன விஷயங்கள் நடக்கின்றது என்று யோசிப்பதற்கு கூட இங்கே நேரம் கிடைப்பதில்லை. அடுத்தவர்களை பற்றி இங்கு அதிகமாக கவலைப்படுகின்றார்கள். எப்படி தெரியுமா? நன்றாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகின்றார்கள். இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று கவலைப்படுகின்றார்கள். முன்பெல்லாம் ஒருவரோடு ஒருவர் எத்தனை அன்போடு பழகி வந்தார்கள் தெரியுமா? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல புரிதல்களோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். உதவி என்று கேட்பதற்கு முன்பாகவே அவர்களின் மனது அறிந்து அவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் எப்பொழுது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், எப்பொழுது அடுத்தவனுடைய விஷயங்களை எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றுதான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட மனிதர்களை காணும் பொழுது, இப்பேற்பட்ட மாற்றங்களை காணும் பொழுது உன் அப்பன் கருப்பன் எனக்கு அத்தனை ஆச்சரியமாக இருக்கின்றது. இப்படியும் கூட இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்குமா என்பது போன்ற ஒரு உணர்வுகள் இப்பொழுது வந்துவிட்டது. என் தங்கமே, துரோகத்தை செய்கின்றவன் செய்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் நீ இந்த கருப்பண்ண சாமியினுடைய ஆசிகளை பெற்றிருக்கின்றாய் அல்லவா? அதனால் இது போன்ற கஷ்டங்களுக்கெல்லாம் துவண்டு போகாதே. கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஆகும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருவதையெல்லாம் உன்னால் எதிர்கொள்ள முடியும். நாம் இப்படியே இருப்போம், எந்த பிரச்சனைகளும் நமக்கு வராது என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் என்ற ஒன்று உனக்குள் இல்லாமல் போய்விடும். என் தங்கமே, இந்த அப்பனின் உடலில் எரிகின்ற இந்த நெருப்பானது அணைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த தெய்வமானது எப்பொழுதுமே உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை சூழ்ச்சிகள் என்று உன்னை நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வத்தின் உறுதுணையோடுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அறியாமல் ஒரு சில மனிதர்கள் செய்கின்ற இந்த துரோகத்தினால்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் ஒரு காலத்தில் உனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் நடக்க நடக்க எல்லாவற்றில் இருக்கின்ற நன்மைகள் என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே,
இதுநாள் வரையிலும் இவர்கள் செய்த அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் சொன்னேன். என் பிள்ளையே, இவர்களினால் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் இந்த கருப்பனின் இந்த கோபத்திற்கு காரணம் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, எத்தனையோ நல்ல விஷயங்களை தொட நினைக்கின்ற நேரத்தில் உனக்கு கெடுதலை நினைத்து அதை கெடுக்க விடாமல் செய்துவிட்டார்கள். எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற இருந்த நேரத்தில் பல சூழ்ச்சிகளை செய்து அதனை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். இவர்களின் எண்ணங்கள் எல்லாமே தெய்வத்தை ஒரு நாளும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான். தெய்வத்தினால் நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான். இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கருப்பனினுடைய ஆவேச ஆட்டமானது உன் வாழ்க்கையில் ஆரம்பமாக போகின்றது. சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த கருப்பன் என்னுடைய ஆசிகளின் மூலமாக நல்ல நிலையை அடைய வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு விடியலிலும் என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயல்லவா? உன்னுடைய ஆசைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் நீக்கி தருகின்றேன். அதற்கு இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அனலானது இங்கிருந்து அணைய வேண்டும். அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருப்பது உண்மை. ஆனால் இந்த மனிதர்களே அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்றால் அதை உடனடியாக சரி செய்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மையாகும். எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களில் இருந்து நீ வெளிவர முடியாமல் தவித்து நின்றாலும் இந்த கருப்பன் நமக்கு துணை இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பல இன்னல்களுக்கு மத்தியிலும் நம் கருப்பன் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். துரோகத்தால் உன்னை வீழ்த்த நினைத்த இந்த மனிதர்கள் நிச்சயமாக இதே துரோகத்தினால்தான் வீழ்ந்து போகப் போகின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எண்ணாதே. மனதிற்குள் கஷ்டங்களை கொடுக்க துணிபவர்கள் ஒரு நாளுமே தன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டுவிட மாட்டார்கள். ஆனால் இன்றோ என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வினை உன் கருப்பன் நான் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் இனி ஒரு நாளும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து கடினமான சூழ்நிலையில் தவிக்க விட்டுவிட மாட்டேன். இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரத்தான் உன் கருப்பன் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே அடைய வேண்டும். நீ கஷ்டப்பட்டு சேர்த்த அத்தனை நல்ல உள்ளங்களும் நல்ல பெயர்களும் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். துரோகத்தை செய்கின்ற மனம் கொண்ட இவர்கள் நிச்சயமாக இந்த கருப்பனினால் அழிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் இந்த கருப்பன் நல்ல பதிலை தருகின்றேன். என்னை யாரெல்லாம் வாழ்க்கையில் தெய்வம் என்று நம்பி மனதார வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்லதே நடக்கும். யாரெல்லாம் என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே என்னிடத்தில் வருகிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு தவறையும் செய்துவிட மாட்டார்கள். கருப்பனின் ஆணை என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் எல்லோருமே மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் உனக்கு காவலாக இந்த கருப்பன் நிற்கின்றேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் இன்று வந்துவிட்டேன்.
என் பிள்ளையே, எல்லாமே உனக்கு நல்லதற்காக மட்டுமே என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்யத் தொடங்கு. என் தங்கமே, இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.